பாம்புகள்னாலே பயப்படாதவங்கன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் பெரிய சைஸ் பாம்பெல்லாம் நேர்ல பார்த்துட்டா ஒரு நிமிஷம் நமக்கு இதயமே நின்னுடும். அந்த அளவுக்கு தான் பாம்புகள் மேல பயம்ன்றது மனுஷங்க கிட்ட பொதுவான ஒண்ணா இருக்கு. பாம்பினத்திலேயே ரொம்ப பெருசா வளரக்கூடிய பாம்பினம் எதுனா அனகோண்டா பாம்பினம் தான். இந்த அனகோண்டாலேயே 4 வகையான அனகோண்டாக்கள் என்றது இந்த உலகத்துல இருக்கு. பொலிவியன் அனகோண்டா, கரும்புள்ளி அனகோண்டா, மஞ்சள் அனகோண்டா, பச்சை அனகோண்டான்னு சொல்லி 4 வகையான அனகோண்டாக்கள் இந்த உலகத்துல இருக்கு. இதுல ரொம்ப சின்னதா வளரக்கூடிய அனகோண்டா பாம்பு எதுனா பொலிவியன் அனகோண்டா. இருக்கிறதுலயே ரொம்ப பெருசா வளரக்கூடிய பாம்பினம் எதுனா பச்சை அனகோண்டா. நாம இப்போ இந்த பச்சை அனகோண்டாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பச்சை அனகோண்டாவுடைய பூர்வீகம் எங்கன்னா தெற்கு அமெரிக்கா. இந்த பச்சை அனகோண்டா 20 அடி நீளத்திலிருந்து 230 கிலோ வரைக்குமே வளரக்கூடியது. இந்த பச்சை அனகோண்டாக்கு சொந்தக்கார மாதிரி இருக்கிற இன்னொரு பாம்பு தான் ரெட்டிகுலேட் மலைப்பாம்பு. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியால வாழ்ந்துட்டு வருது. இந்த 2 பாம்புமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் பச்சை அனகோண்டாவை விட இந்த ரெட்டிகுலேட் மலைப்பாம்புன்றது சின்னதா தான் இருக்கும். இந்த பச்சை அனகோண்டா பாம்பினத்துல ஆண் பாம்பை விட பெண் பாம்பு இன்னுமே பெருசா வளரக்கூடியது. அதாவது 22 அடி நீளத்திலிருந்து 250 கிலோ வரைக்குமே வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 12 அங்குலம் இருக்கும். நினைச்சு பார்க்கும் போதே பெரிய ராட்சச மாதிரி தான் இந்த கிரீன் அனகோண்டான்றது இருக்கும். இந்த அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா அதிகமா சதுப்பு நிலங்கள்லயும் நீர்நிலைகள்லயும் தான் அதிகமா வாழும். நிலங்கள்ல இந்த பாம்புகளால அதிகமா வாழ முடியாது. அதுக்கு காரணம் இதனுடைய உடல் அமைப்பு தான். இந்த பச்சை அனகோண்டாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு என்ன காரணம்னா எல்லா அனகோண்டாவுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், மஞ்சள் அனகோண்டாவை தவிர. அனகோண்டா மேல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளையும் கோடுகளையும் அதோட சைஸையும் வச்சுதான் அது என்ன அனகோண்டான்றத முடிவு பண்றாங்க. எல்லா பெரிய வகை பாம்பு மாதிரி தான் இந்த அனகோண்டாவும் அதோட இரையை நசுக்கி உயிரை கொன்னு அதுக்கப்புறமா அதை உணவா எடுத்துக்கும். ஒரு பெரிய உணவை சாப்பிட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா பல மாதங்கள் வரைக்குமே உணவில்லாம இருக்க முடியும். ஒரு பெரிய உணவை விழுங்குற அளவுக்கு தான் இதோட தாடையும் தசைநார்களும் இருக்கும். இந்த அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா முட்டைகளை தக்க வச்சு 2 அல்லது 3 டஜன் வரைக்குமே குட்டிகளை போடும். இந்த அனகோண்டா குட்டிகள் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 12 அடி வரைக்கும் நீளம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீந்தறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் உடனடியா இந்த அனகோண்டா குட்டிகள் பாத்தீங்கன்னா பழகிடும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த அனகோண்டா பாம்புகளுக்கு விஷம் இருக்குமான்னு தான். பொதுவாகவே பெரிய பாம்பினங்களுக்கு பெருசா விஷங்கள் இருக்காது. அது இறைய நசுக்கி கொல்லுமே தவிர மற்றபடி இந்த பெரிய பாம்பினங்களுக்கு விஷங்கள்ன்றது இருக்காது. அது மட்டும் இல்லாம மனுஷங்களை விழுங்குமான்றதும் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. பசிக்கு தன் முன்னாடி இருக்கக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் இந்த அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா இரையா ஆக்கிக்கும். ஆனா மனுஷங்களை அதிகமா தேடியோ இல்ல பிடிச்சோ இந்த பாம்புகள் கொல்றது இல்ல. இதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த அனகோண்டா பாம்புகள் மனுஷங்களை கொல்லுமான்றதுக்காகவே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுல அனகோண்டா கிட்ட எல்லா பாதுகாப்பு உடையும் அணிஞ்சு ஒருத்தர் போனாரு. அவரையுமே பாத்தீங்கன்னா இந்த அனகோண்டா பாம்பு பாத்தீங்கன்னா இறுக்கி கொல்ல பார்த்துச்சு, ஆனா விழுங்கல. அதுக்கு ஆபத்து, அதுக்கு பசினா தன் முன்னாடி இருக்கக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் இந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா அதை தாக்கும். அது மனுஷங்களா இருந்தாலும் சரிதான். இந்த பச்சை அனகோண்டா பாத்தீங்கன்னா தெற்கு அமெரிக்கால தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கரிபியன் தீவுல பரவி புளோரிடாவிலும் இந்த பச்சை அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. என்னதான் அதிகமானாலும் மற்ற பாம்புகளை ஒப்பிடும் போது இந்த பச்சை அனகோண்டா பாம்புகள் பாத்தீங்கன்னா அழிந்து வரக்கூடிய ஒரு நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நீங்க அனகோண்டா மாதிரியான பெரிய வகை பாம்புகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேறொரு உயிரினத்தோட அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம்.